புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆலங்குடியில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரம். வணக்கம் மனிதா. புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியர் விடுதியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 753 காளைகள் பங்கேற்றுள்ளன. இதனை அடக்க 312 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று தற்பொழுது காளைகளை அடக்கி வருகின்றனர். தமிழகத்திலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடைபெறும் வழக்கம். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நிரந்தர வாடிவாசலை கொண்ட வன்னியர் விடுதி ஸ்ரீ மாயன் பெருமாள் கோவில் திடலில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்று 65ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கியது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மீனாதன் வாசிக்க வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து அமைச்சர் மையநாதன் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 253 காளைகளும் 312 காளைகளும் பங்கேற்றுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு விதிமுறைகளை கடைபிடித்து நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி 5 சுற்றுகளாக நடைபெற உள்ளது. வாடிவாசலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அமைக்கப்படும் காளைகள் புள்ளி குறித்து சீரிப்பாய்ந்து வருவதை காளைகள் மல்லி கட்டி அதனை தழுவி வருகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய காளைகளுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திணையடித்து களமாடும் காளைகளுக்கும் எலக்ட்ரிக் பைக், LED டிவி, சில்வர் பாத்திரங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃபேன், கிரைண்டர், வெள்ளி நாணயம், தங்க நாணயம் மற்றும் ரொக்க பணம் உள்ளிட்ட பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டில் ஆலங்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.